ஹாய் ஆல். எல்லாரும் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு மார்க்கெட்லன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. இன்னைக்கு டேட் வந்து 4 ஆகஸ்ட் 2026. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் சிபிஆர் தான். நேற்று சிபிஆரோட இன்னைக்கு மேலே தான் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருந்தாலும் இது வந்து நம்ம சிபிஆரை டவுன் சைடு தான் ஃபர்ஸ்ட்டே பிரேக் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே. ஆனாலும் இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்ன்றதால நம்ம இங்கேயே டிசிஷன் எடுக்கக்கூடாது. நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து இந்த ரீடெஸ்ட் குடுத்துச்சு இல்லையா? இங்க வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட நீங்க வந்து R2 வரைக்கும் டார்கெட் வந்து இது போயிருக்கு. ஸோ இது வந்து ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் வந்து இப்படி தான் இருக்கு. பாருங்க, இங்க இந்த ஹேமர் ஃபார்ம் பண்ணி 200 பாயிண்ட்ஸ் சாலிடா வந்து ஒரே ட்ரெண்ட்ல போயிருக்கு. எங்கேயும் சின்னதா ரீடெஸ்ட் குடுத்துட்டு, திரும்ப அப்படியே கீழ போயிடுச்சு. ஒரு ரிகவரி வந்து வந்துச்சு. சரி. இப்ப அடுத்தது என்ன பார்க்குறோம்னா, நம்ம நேத்து குடுத்த அதாவது எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக குடுத்த பிக்ஸ் வந்து எப்படி வொர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24,400 கால் ஆப்ஷன். ஸோ முதல்ல என்ன ஆச்சு காலையில்? காலையில் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த லைன் கிட்ட ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இங்கே ஓப்பன் ஆகுதோ நம்ம இங்கேயே வந்து என்ட்ரிக்கு பிளான் பண்ணக்கூடாது. நம்ம இது கொஞ்சம் கீழே போயிட்டு இது நல்ல பிரேக் அவுட் கொடுக்கணும். அதுவும் இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு விக்கு வந்து சாலிடாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொன்று நம்ம நிஃப்டியோட கம்பேர் பண்ணோம்னா சார்ட்டில் அதில் டவுன் சைடு சிபிஆருக்கு கீழே மார்க்கெட் வரும்போது நம்ம புட் சைடு போகிறது தான் நமக்கு அடிஷ்னல் சேஃப்டி. இருந்தாலும் பாருங்கள் நம்ம இதை அனலைஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? மார்க்கெட் இங்கே செகண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. பட் நம்ம அப்போது ஸ்டார்டிங்லேயே இந்த கேண்டில் மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ 9:15 கேண்டிலுக்கு அப்புறம் 9:20 கேண்டில்லே என்ட்ரி போகாமல் இது 175 வரைக்கும் வரணும்னு நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? 175 வரைக்கும் வரல. இங்கேயே கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் என்னாச்சுன்னா இங்கேருந்து அதாவது இந்த ஏரியாவிலேருந்து மேலே போயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்து எங்கேயும் ஃபார்ம் ஆகல. எல்லாமே ஒரு விக்கு, அதாவது ஒரு மேலேருந்து ஒரு விக்கு ஃபார்ம் ஆகினே வந்துச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? செல்லர்ஸ் வந்து இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டே இருந்துச்சு. இந்த கேண்டிலில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? இதோ ஒரு சின்ன விக் இருக்குல்ல, இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுக்கலாமான்னா எடுக்கலாம். பட் நார்மல் டேஸில். பட் இன்னைக்கு என்ன இருந்துச்சு? இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து சிபிஆர் இந்த இடத்துலேருந்து கீழே பிரேக் பண்ணுச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல எடுக்கிறது கரெக்டாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து விக் ஃபார்ம் ஆச்சு. இங்கே சில பேர் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. நம்ம செட்டப் படி இங்கே என்ட்ரி ஃபார்ம் ஆச்சு. ஆனால் நம்ம இது கூடயே வந்து என்ன பார்க்கணுன்னா ஆப்ஷன்ஸ், அதாவது ஆப்ஷன் செயினில் டேட்டா பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ரைட்டர்ஸ் வந்து வெளில போயினே இருந்தாங்க. கால் ரைட்டர்ஸ் உள்ளே வந்துட்டே இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? இங்கே ஒரு கேண்டில் போட்டுச்சு நம்ம செட்டப் படி. இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா 2 பாயிண்ட். ஒன்று சிபிஆருக்கு கீழே வந்துடுச்சு. 2வது பாயிண்ட் வந்து நமக்கு இது என்ன ஆயிடுச்சு? இது வந்து நமக்கு மேலே வந்து போகிறதுக்கு டேட்டாவும் சப்போர்ட் பண்ணல. டேட்டாவில் பிசிஆர் வந்து 1க்கு கீழே போயிடுச்சு. அதேமாரி பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்து அடுத்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனால் இதோட சைஸ் பாருங்கள். பாடியோட சைஸோட நமக்கு விக்கோட சைஸ் வந்து அதிகமாக இருக்குது 2 சைடும். ஸோ இந்த கேண்டில் வந்து நாட் ஏ புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி பண்ணி இந்த இடத்துலையும் ப்ராப்பராக நமக்கு புல்லிஷ் கேண்டில் எதுவும் ஃபார்ம் ஆகலை. கடைசியாக இது எங்கே வந்துச்சு? இங்கே வந்து இந்த கேண்டிலோட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் இந்த கேண்டில் என்ன கேண்டில்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஹேமர் கேண்டில் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகிற இடமும் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த நிஃப்டியில் நமக்கு இந்த இடமும் பாருங்கள். இதே ஹேமர் கரெக்டாக R2வில் போய் ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடம் தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வச்சுருக்கணும்? 15 பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்துட்டு நம்ம கீழே 15 பாயிண்ட்ஸ் இங்கே வச்சுட்டு இதை விட்டுருந்தோன்னா பாருங்கள், ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், ஈவன் இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸில் கிட்டத்தட்ட 134 பாயிண்ட்ஸ் கிட்ட இது வந்து போயிருக்கு. இவ்வளோ நம்மளால் எடுத்திருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஆச்சும் நம்ம எடுத்திருக்கலாம். இது வித் லாஜிக்கோட இது ஒர்க் அவுட் ஆகும்.
இப்போ நம்ம புட்டோடது பார்ப்போம். ஸோ புட்டுது வந்து 24,800ஓட புட்டு தான் இன்னைக்கு நம்ம நேத்து பார்த்த ஒரு லெவல். ஸோ இதில என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னா, சடனா இது கீழ போயிட்டு இங்க வந்த உடனே நம்ம எடுக்கக்கூடாது என்ட்ரி. செட்டப் எப்படி பிளான் பண்ணணும்? இது கீழ வந்து கொஞ்சம் மேல போயிட்டு திரும்ப இது ரீடெஸ்ட் எடுக்க வருதுல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ முதல்ல இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் என்ன ஆச்சு? இந்த 9:30 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமே இந்த பேஸ வந்து பிரேக் பண்ணுச்சு. இதுல வந்து நம்ம என்ட்ரி வந்து பிளான் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். எதுக்கு வெயிட் பண்ணணும்? மார்க்கெட் அட்லீஸ்ட் இந்த 245 இல்லன்னா இந்த 240 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு, நமக்கு திரும்ப கீழ வரதுக்கு வெயிட் பண்ணணும். அதனால நம்ம இங்கேயும் என்ட்ரி பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கேயும் வந்து செட்டப் படி என்ட்ரி பிளான் பண்ணியிருக்க கூடாது. 2வது நம்ம இப்ப என்ன நோட் பண்ணணும்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா? 160 இடம். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சிபிஆரை பிரேக் பண்ணின்னு போகுது. அதாவது கீழே சிபிஆரை டவுன் சைட் பிரேக் பண்ணி இது வந்து மேலே போகுது. ஸோ புட்டில் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொஞ்சம் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆச்சு. ஆனாலும் நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிட்டு கிட்டத்தட்ட 5 பாயிண்ட்ஸ் தான். 5 பாயிண்ட்ஸ்ன்றது +or- 5 பாயிண்ட்ஸ் நமக்கு ரேஞ்ச் தான். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழ வந்து, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துலேருந்து நம்ம செட்டப் வந்து 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கணும். ஏன்னா, இந்த கேண்டில் வந்து ஒரு டோஜி கேண்டில். இது வந்து புல்லிஷ் கேண்டில். பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட்டு டார்கெட் 245 வச்சிருப்போம். ஆனா, அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணவே டைரக்ட்டா செகண்ட் கேண்டில் எடுத்துட்டு இருக்கலாம். ஸோ டைரக்ட்டா செகண்ட் கேண்டில் எடுத்துட்டு, மினிமம் நமக்கு 70 பாயிண்ட்ஸ் ஆச்சும் இது வந்து நமக்கு குடுத்துருக்கு. அதுவும் இல்லாம நீங்க இத ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்த டார்கெட் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸே வந்து நமக்கு இது குடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு செட்டப்ல நமக்கு கால் சைடும் ஒர்க் ஆச்சு, புட் சைடும் ஒர்க் ஆச்சு. அகைன் வித் ஃபுல் லாஜிக்கோட நம்ம இத பார்க்கணும். டைரக்ட்டா வெறும் கண்ணு மூடிட்டு இந்த லெவல்ஸ் குடுத்துட்டாங்களே, இதில போயிட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். இப்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. நாளைக்கு நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வந்து பாருங்க. எல்லா பிரீமியம்ஸுமே அதிகமா தான் இருக்கும். பாருங்க, இது வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் செயின். இது வந்து இன்னைய டேட்டுது. இப்போ நாளைய டேட்டு நம்ம பார்க்குறோன்னா, ஏடிஎம்மே கிட்டத்தட்ட இந்த சைடு 200 இருக்கு. இந்த சைடு 100 இந்த மாரி இருக்கு. ஸோ இத வந்து நம்ம விட்டுடணும். நம்ம இப்ப சென்செக்ஸ்ல ஷிஃப்ட் ஆயிடுவோம். அப்போ நாளைக்கு நம்ம சென்செக்ஸ்ல தான் வந்து நம்ம செட்டப் வந்து பிளான் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 78,900ஓட கால் ஆப்ஷன். ஸோ இந்த 78,900ஓட புட் ஆப்ஷன். ஸோ இந்த புட் ஆப்ஷனில் நமக்கு எங்கெங்கே லெவல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 307 தான் இதோட பேஸ் லெவல். அதுக்கப்புறம் 386ல ஒன்று இருக்குது. அப்புறம் 503ல ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 685ல ஒன்று இருக்குது. அப்புறம் 800ல ஒன்று இருக்குது. அப்புறம் 940ல ஒன்று இருக்குது. அப்புறம் 1120ல ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணணும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து இந்த மார்க்கெட் இன்கேஸ் இங்கேயே ஓப்பன் ஆச்சுன்னா, இங்க ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். இன்கேஸ் மார்க்கெட் மேல ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த லெவலுக்கு போயிட்டு அட்லீஸ்ட் கிட்ட போயிட்டு ரீடெஸ்ட் இந்த லெவல்ல ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். இல்ல கேப் டவுன் ஆயிடுச்சு இந்த பிரீமியம், கால் சைடு வந்து கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் இங்க வரைக்கும் வந்துட்டு, இங்க ரீடெஸ்ட்க்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம என்ட்ரி எல்லாமே ரீடெஸ்ட்ல தான் இருக்கும். பிரேக் அவுட்ல நம்ம என்ட்ரி வந்து மேக்ஸிமம் பண்ண மாட்டோம். ஏன்னா பிரேக் அவுட் வந்து நெறைய டைம் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா ஆயிடும். ஸோ இது வந்து நம்ம புட் சைடு வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து கால் சைடு நம்ம பார்த்துருக்கிற ப்ரீமியம் வந்து 78,100ஓட கால் சைடு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய லெவல்ஸ் வந்து நமக்கு இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். உங்கள் சார்ட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 165ல ஒன்று இருக்குது. அப்புறம் 240ல ஒன்று இருக்குது. அப்புறம் 310ல ஒன்று இருக்குது. 365ல ஒன்று இருக்குது. 470ல ஒன்று இருக்குது. அப்புறம் 550ல ஒன்று இருக்குது. அப்புறம் 640ல ஒன்று இருக்குது. அப்புறம் 720ல ஒன்று இருக்குது. அப்புறம் 830ல ஒன்று இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் நம்ம எப்படி பார்த்தோமோ, ஒரு அழகான விக் ஃபார்ம் பண்ணிட்டு, மார்க்கெட் அங்கேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா, நம்ம இங்கெல்லாம் வந்து என்ட்ரிக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன்லி பியூர் அண்ட் பியூர் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். ஸோ
இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு எண்டுல வந்து நம்ம பார்க்கலாம். இத நீங்க நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க இத வந்து பேப்பர் டெஸ்ட் கூட பண்ணி பாருங்க. எப்படி வொர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். நன்றி, வணக்கம்.